ஆசீர்வதித்து தாருங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்க வேண்டிய வேளையில வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வந்தது நல்லது, நான் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்று சென்றேன் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் நீர்களோடு பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் கடந்த முதல் வாரத்திலும் இரண்டாம் வாரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தோம். தேவனை பிரியப்படுத்த நாடுங்கள். ஹல்லேலூயா. என்ன நாடுங்கள்? தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாடுங்கள். எப்படியெல்லாம் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நம்ம பார்த்தோம். முதலாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது, நாம் தேவ ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. தேவ ஆலோசனைகளை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதிலே அவர் பிரியப்படுகிறவராயும் இருப்பார் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, எந்த காரியத்திற்கும் முறுமுறுப்பு இருக்க வேண்டாம். முறுமுறுத்தால் தேவனுக்கு பிரியமில்லை என்பதை பார்த்தோம். நம் தேவனிடத்தில் எந்த காரியத்திலும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இதை எடுத்து போட்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எதை எடுத்தாலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்த நாட்களில் பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்குறோம், அவருடைய சத்தம் நல்லா கேட்குது தான். ஆனா என்ன இல்லை? கீழ்ப்படிதல் அவரிடத்திலே இல்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் கேட்பது மாத்திரமல்ல, கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு பெரிய இல்லையா சொல்லலாமா? சோர்வா இருக்கிறவங்க சோர்வு இல்லைல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கடந்த நாளில் நம்ம சொன்னோம், தேவனுடைய ஆலயத்துக்கு சீக்கிரமா வந்துடுங்க. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு ஆராதனைனா 8 மணிக்கு உள்ளேயே என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துடுங்க. எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சீங்க? இப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார். அப்போ நீங்க கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து அதுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா அது தேவன் பிரியப்பட மாட்டார். தேவன் உங்களிலே பிரியப்படுவதற்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததான தேவ ஜனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28 19 20 வசனங்களை யாராவது வாசிக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இது என்னது? இது இப்போ படிச்ச அந்த வார்த்தை என்ன? கர்த்தர் நம்ம இடத்துல சொன்னார். சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம், மனதார சத்தியத்தை பேசணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணணுமா? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவரோட சீஷரிடத்திலே சொன்னதான முதலாவது காரியம். இந்த கட்டளை தேவன் அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாருமே தேவனாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அந்த நாளிலே கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்கள், அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள், அவர்கள் சீஷராக்கப்பட்டார்கள், கடந்து போய் உலகம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறோம்னா, அவருடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் இங்கே நம்ம உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்ததனாலே இந்த உண்மையுள்ள இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியம் எத்தனை உண்மையுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து, நீங்கள் இயேசுவை புரிந்து கொண்டு, நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டு, நீங்கள் போய் இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நீங்கள் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். ஏன் அறிவிக்க வேணும்? இந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் மாத்திரமே அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வர முடியும். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பரலோக ராஜ்யம். வசனம் அதை ஆள் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இவர்தான் வழி, இவர்தான் வழி. எதுக்கு வழி? உண்மையுள்ள பரலோகத்துக்கு வழி. ஹல்லேலூயா. உண்மையுள்ள பரலோகத்துக்கு வழி, உண்மையுள்ள தேவன் இவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அவரே இந்த உலகத்திற்கும் அண்ட சராசங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரம் இந்த வேதாகமும். இதற்கு ஆதாரம் ஒரு மனுஷனாய் பிறந்த எல்லாருமே இந்த பூமியிலே மரித்து விட்டான். இதற்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்துவும் மரித்தார், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மரித்தார், அவர் சொன்ன பிரகாரம் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். இந்த உலகத்தில் பிறந்த எத்தனையோ மகான்கள் உண்டு, எவ்வளோ பெரிய மனுஷர்கள் உண்டு. இன்னைக்கும் அவர்கள் தேவன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் வழிபடுகிறதான அநேக தேவர்களை போல காணப்படுகிற மனுஷர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் வந்தாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, அவர்கள் மரித்தார்கள். ஆனா மரித்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஒருவரும் உயிர் தெழவில்லை இயேசு கிறிஸ்துவை தவிர. ஹல்லேலூயா. இதுவே ஒரு பெரிய ஆதாரமாய் இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை ஆதாரத்தை என் தேவனுடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் முதலாவது நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், நான்காவது நாள், ஐந்தாவது நாள், ஆறாவது நாள், இந்த 6 நாளிலே இந்த உலகம் முழுவதையும் படைத்தார் என்று ஆதாரம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மனிதனை எப்படி உருவாக்கினார் என்பதை என் தேவனுடைய வேத வசனத்திலே மாத்திரமே ஆதாரம் உண்டு. மனுஷன் குரங்கள் எல்லாம் வரவே இல்லை, அவனை தேவனே படைத்தார். ஹல்லேலூயா. அவனை தேவனே படைத்தார், அவர் தன்னுடைய சாயலிலே படைத்தார். இந்த மனுஷனை அவருடைய சாயலிலே படைத்து அவருடைய சுவாசத்தை அவனிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். ஹல்லேலூயா. மனுஷனாய் மாறினா. இப்படிதான் கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்கினார். இந்த மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு மனைவியையும் உருவாக்கினார். அப்போ மனுஷனையும் மனுஷியையும் யார் உருவாக்கினது? இந்த தேவாதி தேவன் உருவாக்கினார். ஆதாரம் வேதத்திலே உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வேதமே ஆதாரம். இதை விசுவாசிக்கிறவர்களே நீங்க இந்த தேவனாகிய கர்த்தரை இந்த ஆதாரத்தை கொண்டு உங்களோட வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் இந்த சத்தியத்தை மனதார பேச வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை பேசும் பொழுது உங்களுக்கு விரோதிகள் உண்டாகுவார்கள், உங்களை சாகடிப்பாங்க, உங்களை கொலை செய்வார்கள். ஆனாலும் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களோட உயிரையும் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்க கடந்து போகிறீங்க. இந்த உலக ஜனங்களை ரட்சிக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் மனுஷன் எத்தனையோ ஆயிரம் பேர் மரித்து கொண்டே போறாங்க இயேசுவை அறியாதவர்களாய். கடந்த வாரத்தில் அமெரிக்கா தேசம்தான் பயங்கரமான பாவத்தில் போய்கொண்டிருக்கிறதான இடமாய் இருக்கிறது. பயங்கர பாவங்கள், அகோரமான பாவங்கள் அங்கே நடக்கிறதுன்னு அநேக சபைகளும் தேவ பிள்ளைகளும் செபித்து கொண்டிருந்தாங்க. கடந்த நாளில் ஒரே நாளில் 2 நாட்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்ட மனுஷர்கள் 2 நாட்களை தொடர்ந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலே மாறி வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரமான ஜனங்கள் ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அநேக தேவனுடைய அதிசயங்களை சின்ன பையன் போய் தேவனுக்காக இயேசு வருகிறாரு, அவர் சீக்கிரமாய் வரப்போறாரு, மனம் திரும்புங்கள் என்று தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இவ்வளோ ஆழமான சத்தியம், இந்த உண்மையே என் தேவன் உங்களுக்கு அறிவித்திருக்கிறாரு. இந்த உண்மையை அறிந்திருக்கிற விசுவாசிகளாகிய நாம் மனதார என் தேவனுடைய சத்திய வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? சொந்த மனைவியை கர்த்தராகிய இயேசுவை பற்றி அவர்களிடத்திலே சொல்லி கர்த்தரிடத்திலே அவர்களை முழுமையாய் மாற்ற முடியல. சொந்த புருஷனை தன் தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு மனதார பேச முடியல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர முடியல. தேவனுடைய வார்த்தைகளை மனதார பேசுங்க. ஆதாரம் வேதாகமம். ஹல்லேலூயா. இந்த சத்திய வேதம் உங்களுக்கு முழு ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க சகல ஜாதிகளிடத்திலே போய் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. படிங்கம்மா, அந்த வசனத்தை மீண்டும் படிங்கம்மா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்ன ஆகணுமா? சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க? சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க? சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பார். இயேசு என்னென்னலாம் இந்த பூமியில செஞ்சாரோ அவைகளெல்லாம் இந்த சீஷர்களும் செய்வாங்க. அவர்கள் இயேசுவை பற்றி மனதார பேசுவார்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிவித்தார்கள். ஆகையினால தேவன் இந்த பொறுப்பையும் உங்களிடத்தில் தருகிறார். நீங்கள் கடந்து போய் என்ன பண்ணுங்க? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. ஹல்லேலூயா. யார் கைக்கொள்ளணும்? யாருக்கிட்டெல்லாம் நீங்க சத்திய வேதத்தை பத்தி பேசுகிறீர்களோ அவர்களிடத்துல இந்த சத்தியத்தை குறித்து பேசி என்ன பண்ணணும்? அவர்கள் ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றணும். ஏன் மாற்றணும்? அநேகர் சொல்றாங்க, நீங்க மதம் மாற்றுறீங்கன்னு. இது மதம் அல்ல, இது கிறிஸ்துவம் என்பது உண்மை. ஹல்லேலூயா. இது மதம் கிடையாது,
கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, இது மனதை சார்ந்தது, இது உண்மையை சார்ந்தது. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள யாரெல்லாம் வரணும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆகையினால தான் தேவன் படைத்ததான இந்த மனுஷர்கள், இந்த தேவன் படைத்த இந்த மனுஷர்கள் ஒருவரும் கெட்டு போவதை தேவனுக்கு பிரியமில்லை. இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களை எல்லாரையும் படைத்தது யாரு? உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும். உலகம்னா எல்லா தேசங்களும் சேர்ந்தது. பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், அப்புறமா அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, இப்படி எல்லா தேசங்களின் மனுஷர்களையும் படைத்தது யாரு? ஒரே தேவன் தான். அவர் ஒருவர் தான். அவர் ஒருவரே தேவன். இந்தியாவுக்கு ஒரு கடவுள், அமெரிக்காவுக்கு ஒரு கடவுள், பாகிஸ்தானுக்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய சொந்த உண்டு பண்ணினதான காரியமா இருக்குமே ஒழிய அது உண்மையான தெய்வமா இருக்காது. ஒரு தேவன் என்று சொன்னால் அவர் உலகம் முழுவதுக்கும் தேவனாய் இருக்க வேண்டாம். இந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதோ மீண்டும் வருவேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாமும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது போல நாம் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளையை நாம் இந்த நாளிலே கேட்டு கொண்டிருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அவர்கள் தேவனுடைய சீஷர்களை பார்த்த அந்த நாளிலே கர்த்தரோடு சொன்னதான கட்டளை தான் இது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளை கேட்ட தேவனுடைய சீஷர்கள் உலகம் முழுவதும் கடந்து போனாங்க, இந்திய தேசம் வரையும் வந்தாங்க. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல கொடுக்கிறதான ஒரு வேலை, நீங்களும் சகல ஜாதி இடத்திலும் கடந்து போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஜாதி இடத்திலும் கடந்து போய் இந்த இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். எதை பற்றி அறிவிக்க வேண்டும்? தேவன் உங்களோட வாழ்க்கையில செய்த அதிசயங்களை சொல்லி அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த வேத ஆதாரங்களை கொண்டு தேவனை அவர்களோடு பேச வேண்டும். வானமும் பூமியும் படைத்ததுக்கான ஆதாரம் இந்த வேதத்திலே மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. என் தேவனுடைய வசனத்திலே மாத்திரமே இந்த ஆதாரம் உண்டு. இதை வைத்தே நீங்கள் பேச முடியும். எந்த இடத்திலும் ஆதாரம் இல்லை, எந்த இடத்திலும் ஆதாரம் இல்லை. கர்த்தர் படைத்தது எப்படி என்பதை குறித்து வேத வசனம் மிகவும் அழகாக தெளிவாய் போட்டப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிற பெரிய கடமை, என் தேவனுக்கான இந்த ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே என் ஆவியை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. யார் மேல ஊற்றுவாரு? மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன்னு சொன்னார். ஆனா தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்கள் போய் என் தேவனுடைய சத்தியத்தை மனதார பேசும் பொழுது தேவனுடைய ஆவி அங்கே ஊற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரு. நீங்க போய் சத்தியத்தை சொல்லும் பொழுதே அவர்கள் மீது தேவனுடைய ஆவி ஊற்றப்படும், அவர்கள் விடுதலை பெறுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம். இவ்வளோ நாட்களாக என் தேவனுடைய வசனத்தை மனதார கடந்து போய் சத்தியத்தை என்ன பண்ணல? கடந்து போய் சத்தியத்தை சொல்லல. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தை சொல்றாரு, சகல ஜாதிகளிடத்திலும் புறப்பட்டு போங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்க வேண்டாம், என்னை கொண்டு நான் போய் எப்படி நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியும்? எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6 வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 1. மகா கணம் பொருந்திய
தெயோப்பிலுவே, ம் நாங்கள் ம் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கீதங்களை ம் ஆரம்பம் முதல் ம் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் ம் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களில் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஹல்லேலூயா. என் தேவனை குறித்து இந்த மனுஷன் எழுதுகிறதை சரித்திரத்தை கொண்டு அழகான சத்தியத்தை எத்தனை அழகாக சொல்லுகிறார், எழுதி சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறாரு? என் தேவட மனுஷன் இந்த உலகத்துக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் உங்களுக்கும் இதை வார்த்தைகளை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சத்திய வேத வசனம் மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் உண்டாக்குற விதத்திலிருந்து இந்த உலகம் எப்படி முடிய போகும் என்பதை குறித்து, இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான பாவங்கள் வெறித்தோடி எழும்பும் என்றும் மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளாகிய நாம் என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டதன்படியாய் நாம் கடந்து போய் உலகம் முழுவதும் கர்த்தருடைய சத்திய வசனத்தை பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோபின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி யார் சொல்றது? யார் சொல்றது? தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறார். தேவ தூதன் சொல்லுகிறாரு, என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். இவர்களோ வயது சென்றவர்கள். இவர்கள் வயது சென்ற காலத்தில் இவர்கள் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியமில்லாத சூழ்நிலைமைகள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, அங்கே அதிசயம் நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய அதிசயங்கள் இந்த வேதத்தில் அநேகம் உண்டு. லாசரு மரித்து போய் எத்தனை நாள் ஆனது? செத்து போயிட்டாங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணது பிறகு இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ளே வருகிறார். தேவனுடைய சத்திய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. லாசருவே வெளியில வா. ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. லாசரு உயிரோடு வெளியே வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த அதிசயங்களை எல்லாம் நீங்கள் விவரித்து இந்த இயேசுவை மனதார நீங்கள் பேசுங்க. அவர் மாம்சமான யாவரும் மீதும் அவர் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர்
அவர் ஊற்றுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் அனைவருக்கும் இந்த சத்திய வேத வசனம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரியமா இருக்கிறார். அது யார் மூலம் செய்யணும்னா அது உங்க மூலம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. யார் மூலம் செய்யணுன்றார்? யார் மூலம்? சபையாராகிய ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாய் இந்த தேவனுடைய சத்தியம் உலகம் முழுவதும் எல்லா ஜாதிகளுக்கும் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். கடந்து போகிறவங்க இந்த தேவனுடைய சத்தியத்தை மனதார பேசுங்க. அநேக ஆதாரங்கள், என் தேவன் உண்மையுள்ளவர் என்பதற்கு ஆதாரங்கள் இங்கே அநேகம் உண்டு. என் தேவனாக இயேசு கிறிஸ்து செய்ததை போல அதிசயங்களை இங்கே ஒருவரும் செய்யல. என் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இந்த உலகத்திலே இன்றைக்கும் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் அதிசயம் நடக்குது. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதிலளித்து கொண்டுதான் இருக்கிறார். இதுக்கு ஆதாரங்கள் அநேகம் உண்டு. சரித்திர ஆதாரங்கள் உண்டு. மாம்ச சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளிலிருந்து விடுதலையின் ஆதாரங்கள் உண்டு. என் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இன்னதென்று நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று சொன்னா, தேவன் மாம்சமான யாவர் மீது ஒரு ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் அவர் ஊற்றுவாரு. அங்க ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடமைக்காக நீங்க தேவனோட வேலையை நீங்க செய்ய வேண்டாம். கடமைக்காக நீங்க போய் இயேசுவை பத்தி சொல்ல வேண்டும்னா மனதார இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனதார நீங்கள் விசுவாசித்து இந்த இயேசுவை பற்றி நீங்க பேசுவீர்கள் என்று சொன்னா அங்க யாரு வேணாலும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை சாட்சியுடையதாக இருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கான மனுஷர்கள் என்பதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காமிக்க வேணும். உங்கள் வாயெல்லாம் கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு வாயெல்லாம் திறந்தா கெட்ட வார்த்தை. ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டை ரெண்டாக பொழந்துடுறது, சமாதானத்தை உடைச்சு போட்டுறது. இப்படியான கிரியை உங்ககிட்ட இருந்து நீங்கள் சத்தியத்தை பேசுனீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது இருபுறமும் கருகுள்ள பட்டயம். எது? இருபுறமும் கருகுள்ள பட்டயம். இந்த தேவனுடைய சத்தியத்தை சரிவர நான் சொல்லலைனா, நான் சரி வராதவனா இருந்து தேவனுடைய சத்தியத்தை பேசுறவனா இருந்தனா இந்த வேத வசனம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? ரெண்டு பக்கமுமே வெட்டும். வச்சிருக்கிறவனையும் வெட்டும், யாரையும் வெட்டும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 50ஆம் சங்கீதம் தான் நம்ம 50ஆம் சங்கீதம். அந்த வசனத்தை எடுங்கம்மா. 15 வசனம் நினைக்கிறேன். 16 சங்கீதம் 50:16 படிங்களேன். துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கர்களாய் இருந்து வாழ்ந்துகிட்டு நீங்க தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் செய்துட்டு துணிகரமாய் கர்த்தரை பற்றி நீங்க பேசுவீர்கள்னு சொன்னா கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன நியாயம் உண்டு? என் தேவனுடைய சத்திய வசனத்தை குறித்து நீ எடுத்து உரைக்கிறதுக்கு உனக்கு என்ன நியாயம் உண்டுன்னு கேட்கிறார். நீங்க பரிசுத்தம் இல்லாம, தேவ மேல முழு விசுவாசம் இல்லாம, நீங்க தேவனை காணவர்களாய் இல்லாம நீங்க இந்த சத்தியத்தை பேசுவது அவருக்கு பிரியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு பிரியமா இருக்குமா? அவருக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் அவருக்கு பிரியமில்லை என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது. படிங்கம்மா திரும்பவும். தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்க இந்த வசனத்துல
உங்களை கழுவ வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே பிரியப்படுகிறார். இந்த வசனத்தினாலே தேவன் இந்த நாளிலே உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். என் தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை குறித்து பேசணும்னா நீ துன்மார்க்கனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தரை குறித்து நீ பேச தேவையில்லைன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ துன்மார்க்கனை போல வாழ்ந்து கொண்டு நீ கர்த்தரை பற்றி, அவருடைய கட்டளைகளை பற்றி, அவருடைய பிரமாணங்களை பற்றி நீ பேசுவது தேவனுக்கு பிரியமில்லை. அதுல என்ன நியாயம் உண்டுன்னு கேட்கிறாரு. நீ அசுத்தமான மனுஷனாயிருப்ப, நீ தீமையை பேசுவ, நீ தீமையை செய்வ. இந்த பரிசுத்த தேவனை இதே தீமையான நாவலிலே நீ எப்படி பேச முடியும் என்று தேவன் கேட்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கென்று உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்க. நீங்க முழுமையாய் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க தேவனுக்கென்று பரிசுத்த ஜாதியாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்க போய் பேசுகிற இடத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்படுவார். அங்கே ரட்சிப்பு உண்டாகும், அங்கே சுகம் உண்டாகும். அங்கே ஆயிரமான ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமம் உலகம் முழுவதும் கடந்து போய் பரவ முடியல. காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் கைகளிலே என் தேவனுடைய சத்திய வசனத்தை போதிக்கிறதான மனுஷர்கள் அநேகர் உண்டாயிட்டாங்க. அவர்கள் ஓநாய்கள் போல தேவனுடைய மந்தைகளுக்குள்ளே கடந்து போகிறாங்க. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து வருகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, என் தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடுவான் என்று சொல்லியிருக்குது. என் தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் கர்த்தருக்கென்றுதான மனுஷர்களாய் இருந்து என் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நீங்க போய் பேசுவீர்கள் என்று சொன்னால் அங்கே அதிசயம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். என் தேவனுடைய ஆவி அங்கே அவர்கள் மீது பொழியப்படும். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஆவி அவர்கள் மேல் பொழியப்படும். அங்கே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க இயேசுவை போல நீங்க மாறுவதற்கு இந்த நாளிலே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் அறிவிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் ஏசப்பா. ஆனா நான் பாவியான மனுஷனாய் இருக்கிறேன், நான் துன்மார்க்கமான மனுஷியாய் இருக்கிறேன், நான் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறேன் அப்பா, நான் புறங்கூறுதல் உள்ளவனாக இருக்கிறேன், நான் அன்பற்றவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துவீரா? என்னை பரிசுத்தப்படுத்துவீரா? தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்றான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நான் தீமையான வாயுடைய மனுஷன்ப்பா, இந்த நாவு தீமையான நாவு. ஆண்டவரே, நான் உம்மை குறித்து எப்படி பேச முடியும்? நான் எப்படி ஆண்டவரே உம்மை குறித்து நான் பேசுவது? நான் பாவமான மனுஷன் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல அறிக்கையிடுகிறான். தேவனுடைய கங்கு அவனோட வாயை தொடுகிறது. அவனோட வாயை தொட்டு அவன் பரிசுத்தம் அடைகிறான். அது பிறகு அவன் கடந்து போகிறான். அவனிலே தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அவனோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் புறப்பட்டு போய் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் ரட்சிப்புக்குள்ளே அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷனாய் நாம் கடந்து போக வேண்டும்? எப்படிப்பட்ட மனுஷியாய் நாம் கடந்து போகணும்? நீங்க பேசுவது உண்மை, நீங்க சொல்லுவது உண்மை, நீங்க பேசுவது உண்மை. இந்த இரட்சகராகிய இயேசுவை குறித்து பேச போகிறீங்க. இந்த அன்பு தேவனை பற்றி பேச போகிறீங்க. இந்த உலகத்தை ரட்சிக்கையே வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச போகிறீங்க. அதற்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்த வேணும்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த வசனத்துல இன்னைக்கு உங்களை கழுவும்படியாய் சங்கீதம் 50:16 இன்னைக்கு தேவன் உங்களை கழுவும்படியாய் சொல்லுகிறார். உங்களை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைங்க துன்மார்க்கர்களாக இருந்து கொண்டு துன்மார்க்க செய்கைகளை கொண்டுட்டு நான் தேவனுடைய வார்த்தையை போய் கடந்து போய் பேசுவேனா? கர்த்தர் சொல்றாரு, இதுல என்ன நியாயம் உண்டுப்பா? இது என்ன நியாயம்? நீ துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, என் வார்த்தை கொடுத்து நீ எப்படி பேச முடியும் என்று தேவன் உங்களை கேட்கிறார். சபை, அநேக சபைகள் இப்படியான காரியங்கள் நடந்தேறுகிறது.
நீங்க இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் தேவனுடைய சத்தியத்தை மனதார பேசுவதற்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு நம்ம அனைவரும் கேட்கலாமா? கர்த்தரிடத்துல தேவன் பெரிய காரியங்களை இந்த கடைசி நாட்களில் செய்ய அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். மாம்சமான யாவர் மீதும் அவர் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் ஆவியை ஊற்றப்படுவதற்கு நீங்கள் கடந்து போக போகிறீங்க. யாரு? சபையாராகிய நீங்கள் இந்த இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு கடந்து போக போகிறீங்க. நீங்க துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து விட்டு, நீங்க துன்மார்க்கனாய் இருந்துட்டு நீங்க இயேசுவை பற்றி நீங்க போய் பேசுவீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை சாட்சியற்ற வாழ்க்கை. அங்க ஒருவனையும் ரட்சிக்க முடியாது, ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய், நீங்க பரிசுத்த தேவனுடைய உண்மையுள்ள தேவனுடைய ஜனமாய் இருந்து நீங்க கர்த்தருக்கென்று நீங்க போய் அவருடைய வசனத்தை பேசுவீர்கள்னு சொன்னால் அங்க தேவனுடைய ஆவி ஊற்றப்படும், அங்க அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ரூத்து 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரூத்து என்றதான ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ரூத்துடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அதை பார்த்துடுவோம். 1ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை யாராவது டக்குன்னு எடுத்து வாசிங்கம்மா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரூத் 1ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளுக்கு அடுத்தது ரூத். தேடுறீங்களா? ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திற்கு, அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரர் மக்லோன், கிலியோன். 2 குமாரோடைய பேர் மக்லோன் ஒருத்தன், கிலியோன் ஒருத்தன். யார் இவன்? இவன் பேரு எலிமெலேக்கு, இவனுடைய மனைவி பேரு என்னது? நகோமி. இந்த மனுஷர்கள் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் உண்டானதும் இவன் புறப்படுகிறான். எங்க போகிறான்? மோவாப் தேசத்திற்கு கடந்து போகிறான். எங்க பஞ்சம் உண்டாயிடுச்சு? எங்க பஞ்சம் உண்டானது? படிங்க. எங்க பஞ்சம் உண்டாயிருச்சு? எங்க பாத்தீங்க? யூதாவிலே, பெத்லெஹேமில். அந்த தேசம் பரிசுத்தவான்களுடைய தேசம், இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடியிருப்பு. இங்கே ஒரு பஞ்சம் உண்டானதும் என் தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான்? கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தையும் கேட்கல, அவன் சுயமாய் ஒரு முடிவு எடுக்கிறான். முடிவு எடுத்துட்டு அவன் அங்கே போகலாம். அந்த மோவாப் தேசத்துல போனோம்னா எனக்கு பஞ்சத்து நேரத்துல எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் உண்டாகும்னு சொல்லி அவன் கடந்து போகிறான். பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்த சந்ததிகள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அவன் பஞ்சத்தின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம் அவன் எங்க போகிறான்? மோவாப் தேசத்துக்கு போகிறான். மோவாப்னு சொன்னா என்னது? பாவம் நிறைந்த இடம், பாவம், அக்கிரமம், அநியாயம் நிறைந்ததான இடம். பஞ்சமா இருந்தாலும் சரி, பசியாய் இருந்தாலும் சரி, மரணமாய் இருந்தாலும் சரி, தேவன் உன்னை இருக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எந்த சூழ்நிலைமையிலும் நீ தேவனை விட்டு வழி விலகி போக கூடாது. என் தேவனுடைய சத்தியத்தின்படியாய் வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணுமே அல்லாமல் என் சுகத்துக்காக, என் சந்தோஷத்திற்காக, என் ஜீவனுக்காக நான் கர்த்தரை விட்டு பாவ மனுஷர்களுக்குள்ளே கடந்து போக கூடாது. அவன் அப்படி கடந்து போகிறான். அந்த குடும்பம் கடந்து போகிறது. கடந்து போததுனாலே முதலாம் அடி அவருடைய அந்த எலிமெலேக்கு என்ன பண்றான்? மரித்து விடுகிறான். எலிமெலேக்கு மரித்து விடுகிறான். இரண்டாவது காரியம், அவனுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 பிள்ளைகளுக்கு மோவாப்பில் இருந்து திருமணம் செய்கிறார்கள். மோவாப்பின் பெண்களை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுறாங்க. திருமணம் மோவாப்பின் சந்ததியில இருந்து பெண் எடுக்கிறாங்க. பாவ சந்ததியிலிருந்து பெண் எடுக்கிறான். இரண்டாவது காரியம் என்ன நடக்குது தெரியுமா? 2 பிள்ளைகளும் மரித்து விடுகிறார்கள். எதுக்கு போன? பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சத்தை மாற்ற வல்லவர் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். சில நேரங்களில் நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் உண்டாகும். பாவத்தின் நிமித்தனால, ஒரு சில சூழ்நிலைமைகளின் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதனால, கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால ஒரு சில வேளைகளிலே குழப்பங்கள் உண்டாகும். உங்களுக்கு நினிவே பட்டணத்துக்கு போன்னு சொன்னான். அவன் எங்க போனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில தர்ஷிச்சுக்கு போகணும். யார் அவன்? யோனா. என்ன நடந்தது? கப்பலை மூழ்கும்படியான சூழ்நிலைமை உண்டானது. இங்கே நம்ம ரூத்துடைய காரியத்தில் அவட மாமனாரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் மரிக்கும்படியாய் எழுந்து போகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனாலும் இங்கே ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். ரூத்து என்றதான ஒரு மகள். அவள் தன்னோட மாமியார் சொல்றாங்க, அப்பா உன் புருஷன் இறந்துட்டான், 2 பேருடைய புருஷனாமார்களும் இறந்துட்டாங்க, நீங்க உங்க சாதியோடு சேர்ந்து கடந்து போங்க, நான் என் தேசத்துக்கு கடந்து போகிறேன்னு சொல்றான். அந்த வேளையில ரூத்து சொல்லுறா, அம்மாவை போயிட்டா, ஆனால் நான் போக மாட்டேன். எடுத்துக்கொள்ளும். வாசிங்களேன், 15ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்களேன். 1:15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள். தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போயிட்டாள். நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். நீ அப்படியே போயிடுன்னு சொல்றா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மனமாற்றம்னா இந்த ரூத்து போல இருக்கணும். நீ கர்த்தரிடத்துல வந்திருக்கியா? நீ தேவனுடைய பிள்ளை இடத்துல உட வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ரூத்து போல சொல்லணும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இப்படியாய் மனம் மாறுகிறவர்களுக்கு தேவன் பெரிய இடக்கலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எளிமைக்கு தப்பு பண்ணா அந்த குடும்பத்திலே 3 பேர் மரித்து விட்டார்கள். திரும்பி பாவமான தேசத்தை விட்டு மீண்டும் அவர்கள் பரிசுத்த தேசத்திற்குள்ளாய் கடந்து போகிறாங்க. ரூத்தும் கடந்து போகிறாள். பாவ ஜனங்களை விட்டு,
பாவ சந்ததியை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, சொந்தங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்காக, தேவனுடைய ஜனத்தோடு சேர்ந்து கொள்வதற்காய் ரூத்து கடந்து வருகிறாள். கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிதான் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தேவன் அவருக்கென்று தெரிந்து எடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்பா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரே நம்மிடத்துல வந்து விட்டேன்னு சொல்லுவோமா? கர்த்தரிடத்துல நீங்க அவருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாடுங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாளில் கீழ்ப்படிதலை குறித்து, தேவன் கட்டளைகளை குறித்து நம்ம கேட்டோம். அவரை குறித்து உலகம் முழுவதும் கடந்து போய் அவருடைய சத்தியத்தை மனதார பேச வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பாரம், இந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு இந்த நாளில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரிடத்தில் நாம் முதலாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் பாவி, என்னை பரிசுத்தப்படுத்தும். சங்கீதம் 50:16 வார்த்தை சொல்லுகிறது, நான் துன்மார்க்கனாய் இருந்து கொண்டு தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நான் பேசுவதற்கு தகுதியற்றவன், என்ன நியாயம் என்று தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். நீங்க அப்படிப்பட்ட மனுஷராக இருப்பீங்கன்னா இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க, உடைய கைகளை இருதயத்தில் வையுங்க. ஏசப்பா நான் துன்மார்க்கன் அப்பா, நான் பாவி ஆண்டவரே, ஏசப்பா இதோ என்னை உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் தேவனுடைய சத்திய வசனத்தை பேசுவதற்கு என்னை சத்தியமான மனுஷனாய் மாற்றுங்க, என்னை உண்மையுள்ள மனுஷனாய் மாற்றுங்கப்பா. நான் கடந்து போய் நான் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் வேளையில என் தேவனுடைய வார்த்தை சொன்ன பிரகாரமாய், என் தேவனே உம்முடைய ஆவியை எல்லா மனுஷரும் மீது ஊற்றுவேன் சொன்னீரே, நீர் ஊற்றும்படியான காரியங்களை வரும் நாட்களிலே காணணும் அப்பா. இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய சத்திய வசனத்தை எடுத்து சொல்லத்தக்கதான தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்னும் என் வீட்டில் புருஷன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் தேவனே அநேக ரட்சிக்கப்படுவதற்கு என் வாய் திறக்கப்படல ஆண்டவரே. நான் பாவியான மனுஷன் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்து. நான் ஒரு இடத்துல பேச முடியாதபடியான ஒரு நான் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் உதடை தொடுங்கப்பா, என் உதடை தொடுங்க ஆண்டவரே, என் நாவை தொடுங்கப்பா, நான் பரிசுத்தம் அடையட்டும். இன்னைக்கு தேவன் நீ சொன்ன வார்த்தையை நான் கடந்து போய் சகல ஜாதி இடத்திலும் பேசுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய நாம மகிமை கண்டவர்கள் வாழ உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்க கேட்டோம், ஏதோ நாங்க கீழ்ப்படிய எங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம் அப்பா. உம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் புறப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஆதாரமாய் கொண்டு, தேவனுடைய சாட்சிகளை ஆதாரமாய் கொண்டு, என் வாழ்க்கையில தேவன் செய்த அதிசயங்களை ஆதாரமாய் கொண்டு தேவனுடைய சத்தியத்தை போதிக்க கடந்து போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். இன்றைக்கு தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். தேவனே எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை அபிஷேகியும், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை எடுத்து சென்று சகல ஜனங்களுக்கும் உண்மையுள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து, சத்தியத்தை குறித்து நாங்க பேச நாங்க புறப்படுகிறோம். என் தேவனீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் அநேகரிடத்துல என் தேவனுடைய வார்த்தைகளை பேச கிருபை செய்யும், எங்களை வழி நடத்தும் அப்பா. நம்முடைய சத்திய வேத வசனம் உங்களுடைய இருதயத்திலே செதுக்கப்பட்டதாக இருக்கட்டும். நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் தாமே நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சத்தியத்தை சகல ஜாதி இடத்திலும் பேசும்படியாய் கர்த்தர் தாமே உங்களை கரங்களை பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.